அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, புகழ்பெற்ற குற்றாலம் அருவிக்கு பக்கத்தில் நின்று நான் இன்றைக்கு உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். ஆனால் என்ன துக்கமான காரியம்னா, சீசன் கிட்ட வந்துட்டோம், ஆனால் தண்ணி இல்லை. போன வாரம் தண்ணி இருந்துச்சான், இந்த வாரம் தண்ணி இல்லை. இந்த அருவியில் குளிக்கிறதுக்கு நிறைய பேர் ஆவலோடு வர்றதை நான் பார்க்க முடிகிறது. ஆனால் நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க. காரணம் என்னென்னா, அருவியில் தண்ணி இல்லை. புகழ்பெற்ற இந்த குற்றாலம் அருவியில் 7 அருவி இருக்குது. அதில் இது மெயின் ஃபால்ஸ். இதுக்கு மேலே தேன் அருவி இருக்குது, செண்பகா தேவி அருவி இருக்குது. இது அதை சார்ந்த மெயின் ஃபால்ஸ். இங்கே தான் நிறைய தண்ணி கொட்டும். 90 மீட்டர் உயரத்துலேருந்து தண்ணீர் கொட்டுறதுனால ஜனங்க இங்கே தேடி ஓடி வருவாங்க. குற்றாலத்தில் சீசன் ஆரம்பிச்சிருச்சுன்னா இங்கெல்லாம் நிற்கிறதுக்கு இடம் கிடைக்காதுங்க. ஆனால் இன்றைக்கி இதில் தண்ணி இல்லை. உலகத்தில் இருக்கிற நம்முடைய எல்லா தண்ணீர் நிலைகளும் வற்றி போனாலும் வற்றாத ஒருவர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு எது வற்றி போனாலும் அவர் ஆசீர்வாதங்கள் வற்றாது, அவருடைய கிருபை வற்றாது, அவருடைய அன்பு வற்றாது. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று. அன்பானதையுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு அந்த தண்ணீர் வற்றி இருக்குதா? ஆண்டவர் அருவியா மாற்ற போறார். வத்தி போன உங்க வாழ்க்கையில மறுபடியும் ஆண்டவர் அருவியா தண்ணீரை கொடுக்க போறார், வளத்தை கொடுக்க போறார். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் ஒரு வற்றாத நீரூற்று ஆண்டவர் பொங்கச் செய்வார். உங்களுடைய தொழில்ல, உங்களுடைய வியாபாரத்துல, எதுல உங்களுக்கு வற்றி போயிருக்குதோ, வற்றி போன இடங்களை கடவுள் இன்னைக்கு ஆசீர்வாதமான நீரூற்றா மாற பண்ணுவார். பெரிய அருவியா உங்க மேல ஒரு ஆசீர்வாதம் இறங்கி வரப்போகுது. இந்த மே மாசம் கடைசி வாரத்துக்குள்ள இந்த அருவியில கொட்டுன்னு தண்ணி கொட்டும். அதுக்கு பிறகு இதை தேடி எல்லா ஊர்ல இருந்தும் ஜனங்க வந்து இறங்கிடுவாங்க. இன்னைக்கு யாரும் இங்க வர்றதில்லை, காரணம் அருவியில தண்ணி இல்லை. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு யாரும் உங்களை தேடி வர்றதில்லை, காரணம் உங்ககிட்ட ஆசீர்வாதம் இல்லை. ஆனா சீக்கிரத்துல அருவி மாதிரி கர்த்தர் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்களை பொழிய பண்ண போகிறார். உங்களை தேடி எல்லாரும் வர போறாங்க. வற்றாத நீரூற்ற போல இருப்பீங்க, நீர்ப்பாய்ச்சலான தோட்டமா மாற போறீங்க. God bless you. Have a wonderful day.